இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரபல மூத்த நடிகரும் அரசியல்வாதி, பாடகர், டப்பிங் கலைஞர்னு பன்முக திறமை கொண்ட கோட்டா சீனிவாச ராவோட மறைவு திரையுலகினரை பெரும் சோகத்துல அழுத்தியிருக்கு. விக்ரம் நடிப்புல வெளியாகி சூப்பர் ஹிட் அடிச்ச சாமி படத்துல பெருமாள் பிச்சை அப்படின்ற வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்சு மக்களோட கவனத்தை ஈர்த்தவர் தான் நடிகர் கோட்டா சீனிவாச ராவ். இவரு ஆந்திரா மாநிலத்தை சார்ந்தவர். அவரு தெலுங்கு, தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழிகள்ல பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. தமிழ்ல சாமி தான் அவருக்கு முதல் படம் அப்படின்னாலும் ரொம்பவே பரிச்சயமான வில்லன் போல நடிச்சிருப்பாரு. அதனால முதல் படத்திலேயே பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாகி இருந்தாரு. தொடர்ந்து அவருக்கு தமிழ்ல பட வாய்ப்புகள் குவிய ஆரம்பிச்சிருந்தது. தமிழ்ல குத்து, ஜோர், ஏ, திருப்பாச்சி, பரமசிவன், சத்யா, கோ, சாமி 2, காத்தாடி அப்படின்னு பல சூப்பர் ஹிட் படங்கள்ல நடிச்சு தனக்கென ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தையே உருவாக்கிக்கிட்டாரு. நடிகரா மட்டும் இல்லாம பாடகர், டப்பிங் கலைஞர்னு பன்முக திறமை கொண்ட இவரு சினிமாவில் பல்வேறு துறைகள்லையும் தன்னோட திறமைய வெளிப்படுத்தி இருக்காரு. மொத்தம் 750 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. நாட்டோட உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதும் பெற்றவர் தான் நடிகர் கோட்டா சீனிவாச ராவ். அது மட்டும் இல்லாம 1999ஆம் ஆண்டுல இருந்து 2004 ஆண்டு வரைக்கும் விஜயவாடா தொகுதி எம்எல்ஏவா இருந்திருக்காரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில ரசிகர்களோட மனசுல இடம் பிடிச்ச நடிகர்கள்ல ஒருத்தரான நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் ஹைதராபாத்ல உடல் நலக்குறைவால காலமாகியிருக்காரு. கடந்த சில நாட்களாகவே உடல் நலக்குறைவு காரணமா சிகிச்சை பெற்று வந்த இவரு சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்திருக்காரு. அவரோட வயது தற்பொழுது 83. இவருடைய மறைவு திரையுலகில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இவருடைய சொத்து மதிப்பு சுமார் 80 கோடி வரைக்கும் இருக்கும்னு சொல்லப்படுது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.